இந்த வீடியோ என் ஃப்ரெண்டாத்தில் தான் எடுத்திருக்கேன். அவள் அம்மா ரொம்ப நன்னா கைமுறுக்கு பண்ணுவாள். அது எந்த அளவு போட்டு எப்படி பண்ணுறா என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னலாம் மாமி? இது அரிசி மாவு கடைஞ்சி மிக்சியில் அடித்து வச்ச முறுக்கு மாவு. ஓகே. அது எப்படி களைஞ்சி உணர்த்தி வைக்கணுமா? எத்தனை நாள் ஊற வைக்கணும்? 2 மணி நேரம் ஊற போட்டு நல்லா வடிகட்டி மிக்சியில் நல்லா அடித்து முறுக்கு சலடையிலே ஒன்று இருக்குது 100ஆம் நம்பர் அதில் போட்டு சலிச்சு ஞாயிறு உலகத்தில் 2-3 நாள் கூட ஊற வைக்கணும். அதை இப்படி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இளம் சிவப்பில் உளுத்தம்பருப்பை வறுத்து அரைச்சி வைக்கணும். ஓகே. கருப்பையில் நல்லா ஊற போட்டு கையால் நல்லா நிமிண்டி அதை கல்லரிச்சு விட்டு காய வச்சு கையால் நின்னா தோலி போயிடும் பாதியில். அதை அப்படியே புடச்சி அது வச்சுருக்கு. இது இந்து உப்பு வாத்திரை யூஸ் பண்ணுவோம். அதனால இந்து உப்பு, வெண்ணெய், தண்ணி கலக்கிறதுக்கு. ஓகே. 3 டம்ளர் மாவு போடுவேன். 3 டம்ளரா? பெரிய ஸ்பூனா டேபிள் ஸ்பூனா உளுத்து மாவு? ஒன்றே ஒன்று தானே? 3க்கு 3. 3க்கு 3. ஓகே. அந்த டம்ளர் அளவை காமிங்கோ. 200 கிராம் டம்ளருக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். ஓகே. அப்புறம் இது எள்ளு. ஓகே. நல்லா ஊற வச்சு தேய்ச்சி களையணும். இல்லை வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாமா? அது கொஞ்சம் வாசனை குறைவாக இருக்கும். ஓகே. உப்பு. இது இந்து உப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். வெண்ணெய் பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் 1 டம்ளருக்கு. ஓகே. 1 2 3. சரி. இப்போ நல்லா முதல்ல வெண்ணெயை பிசைஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு என்ன மாதிரி அரிசி யூஸ் பண்ணணும் மாமி? மாவரிசினே தனியாக வைக்கிறது கடையில். ஓகே. அதை வாங்கி நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போருமா? போதும். ஊற வச்சுட்டு நல்லா துணியில் வடிகட்டிட்டு பருத்தி போட்டுருந்தாக்கா அது கலகலன்னு இருக்கும். அதை மிக்சியில் அழைச்சி மிஷினில் அழைச்சி ஆற்றுக்கு மட்டும்தான் மிஷின் அடைக்கலாம். இல்லைன்னா நமக்கு நிறையா பண்ணணுன்னாக்கா ஈரரிசி மிஷினே ஒன்று இருக்குது. சரி. அதில் பண்ணலாம். அந்த ஈரம் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் ஈரமும் இருக்கணும். ஆமாம், பிடிப்பதமாக இருக்கணும்னு சொல்கிறோம் மிஷினில். சரி சரி. கையில் ஒட்டக்கூடாது. இந்த அரைச்ச உடனே பண்ணலைனாலும் ஒரு 2-3 நாள் கழிச்சும் பண்ணலாம் இல்லையா மாமி? பண்ணலாம். ஓகே. அது ஆனால் டப்பாவில் போட்டெல்லாம் மூடி வைக்கக்கூடாது. இல்லை, புளிச்சு போயிடும்னு சொல்லுவா. 1 நாள் 2 நாளுக்குள்ளார பண்ணுறது நல்லது. தட்டில் போட்டு பேப்பரை போட்டு மூடி வச்சிருந்தோம்னா அது பாட்டுக்கு சரி கலரியாக போட்டு காத்தாடையும் இருக்கணும். அதே சமயம் 1 நாள் 2 நாள் ஆனாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசையணுமா? இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் மறந்து போயிடுத்து சொல்கிறதுக்கு. கட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் தான் வாசனையாக இருக்குமா? மாமி அதான் சேர்ப்பா போல இருக்குது. தண்ணி இறங்கிடும். முன்னாடியே பண்ணி முன்னாடியே தான் இறங்கிடும். பெருங்காயம் எல்லாமே முன்னாடி சேர்த்துன்றோங்க, தண்ணி விடுறதுக்கு முன்னாடி. நல்லா இந்த மாதிரி பிசையறதுல தான் இருக்கான் முறுக்குக்கு. மாமி எப்படி பிசைகிறான்னு பாருங்க. மாமி ரொம்ப எக்ஸ்பர்ட் முறுக்கில். தேங்காய் எண்ணெய் தொட்டுண்டு முறுக்கு சித்தணும். இதே மாதிரி ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா தோச்சு உணர்த்தின துணி இருந்ததுனாக்கா போட்டுட்டு அதில் முறுக்கு சித்தலாம். இல்லைன்னா ப்ளைன் பேப்பர் இருந்ததுன்னா அதுலேயும் சித்தலாம், தண்ணி உறிஞ்சிக்கிறதுக்காக. மாமி முறுக்கு சித்த ஆரம்பிச்சிட்டா. எப்படி ஒரே மாதிரி சித்துறான்னு பாருங்க. அடுத்த முறுக்கு எப்படி மாவு எடுத்துக்கிறா என்னங்கிறத காமிக்கிறேன். முதல்ல ஆரம்பித்ததுனால இதில் முறுக்கை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு அதை ஒரு விரலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டுக்கணும். தொட்டுன்ட்டு இந்த மாவை நுனியை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். திருப்பி திருப்பி அதை முறுக்கணும். அழகாக முறுக்குறா மாமி. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். 2 சித்துங்கிறது அதோட முடிஞ்சிடும். இந்த பக்கம் என்னோடய ஃப்ரெண்டு ராஜி, அவள் முறுக்கு சுற்றின்னு இருக்கா. பாருங்க எவ்வளோ அழகாக அந்த முறுக்கு பிரி வருதுன்னு, பிரின்னு சொல்லுவாத. ஒரே அளவாக முறுக்கிறதுல தான் இருக்குது. ஆஹா, அழகாக விழுறது. அப்பிரதர்ஷமாக பண்ணாக்கா விசேஷம் சொல்லுவாள். நீங்கள் அதே போல் பண்ணது, அதே போல் சுற்று வர்றது பெரிய விஷயம்பா. ஆட்டோமேட்டிக்காக அப்பிரதர்ஷமாக வந்துடுது. அதுதான் சொல்லணும். நார்மலாக வந்து எனக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா, கல்யாணம் நிச்சயம் ஆனோடனே ஆற்றுல வந்து இட்லி மாவுக்கு அரிசி மாவு அரைப்பாங்க. அந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சம் திக்காக வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவையும் கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து சுற்றுன்னு சொல்லுவாள் கற்றுக்கிறதுக்கு. அப்போ கடுப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நேவேதியமாக ஒரு 10 முறுக்கு சுற்ற வேண்டாமா? சுற்றி திருப்பி அதை எடுத்து திருப்பி உடனே சுற்றணும். கரெக்ட். அந்த மாதிரி தான் பழக்குவா நம்மளெல்லாம். ஆமாம். இந்த மாவையே கூட எடுத்து வச்சு பண்ணிகிட்டே இருக்கலாம்பா. அப்பா சொல்லிப்பேன். மாவில் வந்து அப்பப்போ ஒரு 3-4 முறுக்கு சுற்றினதுக்கப்புறம் காஞ்சி போகிற மாதிரி இருந்ததுனாக்கா மாவு கொஞ்சம் ஜலம் தெளிச்சிக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும். அந்த திக்னஸ் முறுக்கில் பாருங்க, திக்னஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வேகும். இல்லைன்னா அந்த கொஞ்சம் தடியாக வந்த இடம்லாம் வேகாமல் போயிடும். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இப்போ இது சுற்றினதுக்கு அப்புறம் இதை வேக வச்சுட்டு இதை உடச்சேன்னாக்கா இந்த இதில் வந்து நடுப்புற ஹோல், உள்ளுக்குள்ளே ஹோல் வரும். இது 5 சித்து முறுக்கு இப்போ மாமி சுற்றி காமிக்க போகிறா. இதுக்கு முறுக்குக்கு மாவு எடுத்துக்கிற மாதிரியே 2 சித்து முறுக்குக்கு மாவு எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துன்ட்டா. அதில் சுற்றிட்டு வரத்தையே கொஞ்சம் மாவு கையில் இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துன்ட்டா. அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு சுற்று ஆரத்தையும் அந்த மாவு சேர்த்துக்கணும். ஏன்னா கையில் கொஞ்சம் மாவு இருக்கிறதையும் அதை சேர்த்துக்க வேண்டியிருக்கு. இப்போ பார்க்கலாம், மாமி மாவு சேர்த்துக்கிறதே கவனிக்கலாம். நம்ம போய் எடுக்க போகிறா. இப்போ சேர்த்துட்டா கையில். இப்போ சேர்த்துக்கிறதே தெரியாமல் சேர்த்துக்கிறா மாமி. இது ஒரு நேக்கு. 4 சித்து ஆக போகிறது. ஒரே மாதிரி வருது பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் ஆற்றுலையே பண்ணுறது. கல்யாணம், பூனல், சீமந்தம், இந்த மாதிரி பெரிய விசேஷங்களுக்கெல்லாம் ஆற்றுலையே பண்ணுவா. வந்துடுத்து. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறா மாமின்னு நினைக்கிறேன். இப்போ மாவு சேர்த்துண்டா, கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி வருது பாருங்க. அதுதான் இதில் பியூட்டி. இதுக்கெலாம் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ரொம்ப அழகாக சுற்றி காமிச்சிருக்கா மாமி. சூப்பர் மாமி. 5 சித்து முறுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ முறுக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் விட்டு என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். எந்த எண்ணெயில் பண்ணணும் மாமி? தேங்காய்
தேங்காய் எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து இந்த தட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறப்போ போட்டு பொரிஞ்சுட்டு இப்படி மேலே சூப்பராக மேலே வருது. இரு வரேன். தோசை திருப்பி இல்லைன்னா இதே மாதிரி சட்டுவத்தை கூட வச்சுக்கலாம். ஒரு ஈட்டுக்கு எத்தனை போடலாம்? இதுக்கு வந்து ஒரு 6-7 போடலாம். இந்த முறுக்கு வேகிற டைமில் நம்ம வந்து பார்த்து கிச்சனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேகணும். இந்த சவுண்டு அடங்கணும். கிளிக்கத்தல் தான். இந்த கிளிக்கத்தல் விடங்கிறப்ப எடுக்கிற டைம். இந்த சவுண்டு வந்து அடங்கும். இந்த கிளிக்கத்தல் மாதிரி வர சவுண்டு அடங்கணுமா? அப்படின்னா இந்த பபுள்ஸ்லாம் போய் ஓசை அடங்கணும். கிளிக்கத்தல் மட்டும் இருக்கும். நாளைக்கு எடுத்துக்கணும். நல்ல பொன்னரமாக ஆகணும். அதான் இந்த சவுண்டு இப்போ அடங்கிட்டு பார்த்தியா? சவுண்ட் அடங்கி இந்த கிளி கத்துறது, அந்த பபுள்ஸ் அந்த சவுண்டு அடங்கியாச்சு. இது கரெக்டான பதம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருக்கோம். எடுத்துருங்க. அதில் அவர் அரை போடுறது பாதி தான் ஃப்ளேம். இந்த ஸ்பீடு இந்த அளவு இருக்கலாமா? வச்சுக்கலாம். போடுறதே இந்த அளவு. எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி சிம் பண்ணிட்டு பாதி வேக்காட்டிலே சிம் பண்ணிடணும். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா ஓசை அடங்கி எடுக்கணும். கலர் இது வந்து இந்த உடஞ்சிருக்கிறது எதனாலன்னா முறுக்கு போடுறதையே உடஞ்சி எடுத்தோம். கொஞ்சம் ஈரம் காயாமல் நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்துட்டோம்னாக்க இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஈரம் காயணும். அதாவது எடுக்கிறதே ரொம்ப ஸ்டிஃபாக வந்ததுன்னா முறுக்கு நமக்கு நன்னா வரும். இப்போ இதெல்லாம் நன்னா வந்துட்டு பாருங்கள். அதுக்குள்ளே கொஞ்சம் காய்ஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் எடுத்தோங்க நன்னா வந்துடும். இதில் பாருங்க, இந்த ஒரு ஹோல் வருது இல்லையா, அந்த மாதிரி வரணும். நல்ல வெந்த முறுக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். அப்போ கரகரன்னு இருக்கும். முறுக்கு, உப்பு சீடை, வெள்ளை சீடை எல்லாம் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் முறுக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த பார்ட்டாக உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் மாமி எப்படி பண்ணினாங்கிறது வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ.